எல்லாருக்கும் வணக்கம். ஹெல்தி மார்னிங் புதியுகம் தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஷாப்பிங் போனால் முக்கியமாக பெரிய ஷாப்பிங் மாலில் வந்து எல்லா இடங்களிலும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதில் முக்கியமாக ஆஃபர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இல்லை ஃப்ரோசன் ஃபுட்ஸ், அதாவது பதநிலைப்படுத்தப்பட்ட மாமிச உணவுகள், இல்லை வேறு சில அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய உடனடியாக எடுத்துக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆஃபர்ஸ் இருக்கும். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு. காசு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுனால இந்த ஆஃபர் ஃபுட்ஸை நம்ம பார்க்காம சில சமயங்கள் வந்து இந்த டேட் கூட எக்ஸ்பயர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் கொஞ்சம் நாட்களே இருக்கும். அதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நாம பண்ண வேண்டியது 1008 கேள்விகள் கேட்குறோம் இல்லையா ஆரோக்கியத்துக்கு முன்னாடி. ஆனால் இந்த மாதிரி ஆஃபர் ஃபுட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி 1008 முறை யோசிச்சு நல்லா பார்த்து முடிந்த வரை கூடுமான வரை இதை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்கள், அதாவது கேள்விகளையும் தாண்டி ஒரு பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் கேட்கறதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான தகவல். அதோடு சேர்த்து நீங்க உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே SRM குரூப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் நம்மளோட நேரலை நிகழ்ச்சியில் இருக்காங்க. அவங்க யார் யார் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தி வச்சுட்டு நீங்கள் அவங்க கிட்ட தொடர்ந்து உங்களோட கேள்விகள் கேட்கலாம். முதல்ல நமக்கு டாக்டர் நளினி இருக்காங்க, தைராய்டு மற்றும் சுரப்பி நோய் மருத்துவர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பீடியாட்ரிஷியன், குழந்தைகள் நல மருத்துவர். டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோசர்ஜன், நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். டாக்டர் சந்தியா இருக்காங்க, அப்ஸ்ட்ரீஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர். டாக்டர் செந்தில் இருக்காங்க, யூராலஜிஸ்ட், சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர். அண்ட் டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? குட் மார்னிங். நான் சுகன்யா யூஎஸ்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, கேள்வி என்னங்க? நான் பீடியாட்ரிஷியன் கிட்ட பேசணும். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க, பேசலாம். என்னோட டாக்டருக்கு 19 months ஆகுதுங்க. 1 yearக்கு மேல இருந்து வாயை சுத்தி ஸ்கின் ரேஷஸ் மாதிரி வருது, ரெட் ஸ்பாட்ஸ் மாதிரி. ஓகேமா. இந்தியால டாக்டர் கன்சல்ட் பண்ணப்ப டீசோனைட் க்ரீம் கொடுத்தாங்க. சரிமா. பட் இங்க வந்து கேட்கும்போது தேவையில்ல, ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்க போதும்னாங்க. பட் ஸ்டில் அக்கேஷனலா ஒரு மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அப்படி வந்துட்டே இருக்கு. வருது, டிஸப்பியர் ஆகுது. எவ்வளவு நாளா இருக்குமா? 1 yearக்கு அப்புறமா தான். அது இல்லாம ட்ரை ஸ்கின் ஏதா இருக்காமா குழந்தைக்கு? ட்ரை ஸ்கின் மாதிரி எதுவும் தெரியல டாக்டர். இல்ல மத்தபடி உடம்புல வேற ஏதாவது பார்ட்ஸ்ல எதுவும் ட்ரை ஸ்கின் எங்கேயும் கிராக் விட்ட மாதிரி வேற எங்கேயும் இல்ல டாக்டர். தலையில எதுவும் ஸ்கேலிங் இருக்க மாதிரி? ஸ்கேலிங் மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகேம்மா. ஸோ இது வந்து ஒரு ட்ரை ஸ்கின்னால் வர ஒரு விஷயம் தான். யூஸ்வலாக வாயை சுற்றி இருக்கிறது வந்து அந்த பெரியோரல் டெர்மடைட்டிஸ் இல்லை ஏட்டோபிக் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். அது யூஸ்வலாக ஃபேஸில் தான் ப்ரெசென்ட் ஆகும். எஸ்பெஷலி நம்ம என்னென்னா அந்த வீனிங் ஃபுட்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தடையும் நல்லா திணிச்சு தொடச்சி விடுவோம் தண்ணி எடுத்து. ஸோ அந்த மாதிரி அழுத்தி துடைக்கும் போது அந்த ஸ்கின் வந்து ட்ரை ஆகி அந்த மாதிரி சுற்றி கொஞ்சம் இது மாதிரி வரலாம் ட்ரைனஸால். மாய்ஸ்சரைசர் மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கம்மா. அந்த ஃபஸ்ட்டு சொன்ன க்ரீம் வந்து ஆக்சுவலி ஸ்டீராய்டு, டாபிக்கல் ஸ்டீராய்டு. அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஒரு தடவையும் யூஸ் பண்ணாதீங்க. அதை அங்கே சொன்ன மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அதிலே குறைஞ்சிருமா. ஓகே, மாய்ஸ்சரைசிங் லோஷன் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதிலே குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் சுபாஷ் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம், குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங். லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க சுகன்யா, கேள்வி என்ன? டாக்டர் சந்தியா இருக்காங்க, பேசலாம். மேடம், எனக்கு வந்து 23 weeks ஆகுது பிரெக்னன்சி, செகண்ட் பேபி. ஓகே மேம். 5 monthsலயே மூவ்மெண்ட் லைட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சில நாள் வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா தெரியல. அந்த மாதிரி டைம்ல வந்து உடனே டாக்டர் நல்லா தெரியலன்னா எனக்கே தெரியல அது மூவ்மெண்ட் ஆகுதா, வந்து கவுண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரி எப்படின்னு தெரியல மேடம். அதுக்கப்புறம் லைட்டா அடியில கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அது நார்மலா இல்ல இதுக்கு வந்து போய் பார்க்கணுமா? சரி, வேற என்ன டாக்டரோட ஆலோசனை எடுத்து கேளுங்க. உங்களுக்கு 2 क्वेश्चन ஏதாவது இருக்கான்னு கூட சொல்லுங்க மேடம். ஓகே, 3 questions. ஃபர்ஸ்ட் வந்து மூமெண்ட்ஸ் வந்து நம்ம 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு கவுண்ட் வைக்கணும். ஓகே, ஒரு நாளுக்கு உங்களுக்கு ஒரு 12 மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஃபுல் டே வந்து மூமெண்ட்ஸுக்கு கவுண்ட் பண்ணணும்னு தேவையில்லை. ஓகே, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம், லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம், டின்னர் முடிச்சதுக்கப்புறம் 1 hour எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் திரும்பி எவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் வந்து உங்களுக்கு ஒரு 3 or 4 மூமெண்ட்ஸ் இருந்தால் போதும். செகண்ட் திங் வந்து இம்யூனைசேஷன். ப்ரெக்னென்சியில் ஒன்லி டெட்டனஸ் வேக்சின் மட்டும் 2 வேக்சின் கொடுக்கணும். அது வந்து உங்களுக்கு செகண்ட் ப்ரெக்னென்சினாலே ஃபஸ்ட்டு பேபி 5 years கம்மியாக இருந்ததுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் போதும், ஒரு டிடி இன்ஜெக்ஷன். அப்புறம் வலி இருக்குதுன்னா நம்ம அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்குதான்னு மட்டும் பார்க்கணும். ஸோ லோவர் அப்டமன் பெயின் இருக்குதா, இல்லை யூரின் போகும்போது ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி இருக்குதான்னு பார்த்துக்கோ.
வலிக்கு மட்டும் நீங்கள் ஒரு தடவை போய் டாக்டரை பார்த்தா நல்லாயிருக்கும். ஓகே, வேக்சினேஷன் குறித்த விளக்கம் அண்ட் அந்த வலி யூரின் இன்ஃபெக்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நேரில் டாக்டர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா, கேள்வி என்னங்க? அவங்க தங்கச்சிக்கு 3 வயசு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. தொடர்ந்து பேசலாம். இப்போ அவங்களோட வயசு என்ன சொல்லுங்க? டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோ சர்ஜன். சொல்லுங்க. இப்போ அவங்களுக்கு 25 வயசு ஆயிடுச்சு. சரிம்மா. அவங்க 3 வயசுல வந்தது. அப்ப 2 வருஷம் தொடர்ந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கியூர் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் திரும்பி அதே மாதிரியே ஃபிக்ஸ் வந்தது. சரி. இப்போ 5 வருஷமாவே டேப்லெட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அடிக்கடி வருது. இப்போ வந்து ஃபிக்ஸ் மாதிரி வர்றதுல கான்சியஸ் இல்லாம உட்காந்துடுறாங்க கொஞ்ச நேரம். இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி கூட அது மாதிரி உட்காந்து அடுப்புக்குள்ளார விரல வச்சுட்டு விரலே இதாயிடுச்சுங்க சார், பாதி தூரம் போயிடுச்சு. இப்ப அதை இந்த 2 நாளைக்கு மட்டும் தான் ரிமூவ் பண்ணாங்க. அது எதனாலங்க சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு? 5 வருஷமா டேப்லெட் எடுத்துட்டு இது எப்படியே இருக்குங்க சார்? இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜுரம் வந்தா வர ஃபிட்ஸ் வந்து ஃபெப்ரைல் ஃபிட்ஸ்னு சொல்லுவாங்க. யூசுவலா 5 இயர்ஸ்ல ஸ்டாப் ஆயிடும் சார். 3 வயசுல வந்து ஜுரம் வந்து டேப்லெட் கொடுத்தா அது வேற விஷயமா. பட் இப்ப வந்து நீங்க 23 வயசுல கல்யாணம் ஆகி வரதுக்கு வந்து என்ன காரணம்னு சொல்லிட்டு நீங்க ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்திருப்பீங்க. ஸ்கேன்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்களா? எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். சோ எல்லாமே நார்மலா இருக்குன்னா வந்து நீங்க வந்து கரெக்டான டோஸ் ஆஃப் இந்த ஃபிட்ஸ் டேப்லெட்ஸ் நீங்க சாப்பிடணுமா, அது கரெக்டா அவங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ஃபிட்ஸ் டேப்லெட் சாப்பிட்டு ஃபிட்ஸ் வருதுன்னா கரெக்டாக டேப்லெட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, இல்லை அவங்களுக்கு தகுந்த அந்த வெயிட்டுக்கு தகுந்த டோஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் காரணமாக இருக்கணும். ஒரு டேப்லெட்ஸ் எஃபெக்டிவாக இல்லைனா 2 டேப்லெட்ஸ் இல்லை 3 டேப்லெட்ஸ் வந்து அடிஷனலாக கொடுத்து அவங்களுக்கு ஃபிட்ஸ் வராமல் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபிட்ஸ் வர்ற பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆபத்தான காரியங்கள்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. மோஸ்ட்லி தனியாக இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் பைக் ஓட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு மேலே ஒரு மொட்டை மாடியில் போய் வேலை செய்கிறது இல்லை ஏதாவது பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். அடுப்புக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் காம்ப்ளிகேஷன் நடந்திருக்கு. அடுப்பில் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. அது தெரியாமல் அவங்க நெருப்பில் கை விட்டு அப்படியே அன்கான்ஷியஸாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அவாய்ட் பண்ணணும். முக்கியமாக வந்து பீரியாடிக்காக டாக்டர் ஒன்ஸ் இன் 2 months 3 months டாக்டர் போய் பார்த்து இந்த மாதிரி ஃபிட்ஸ் வருது, டேப்லெட்ஸ் போட்டு எங்களுக்கு ஃபிட்ஸ் வருதுன்னா டோஸ் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணுமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்ட் பண்ணணும். ஸோ எவ்வளோ டேப்லெட்ஸ் போட்டாலும் ஃபிட்ஸ் கண்ட்ரோலே ஆகலைன்னா அடுத்த ஆப்ஷனை நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணி ஏதாவது சர்ஜரி பண்ணி இந்த ஃபிட்ஸை சரி பண்ண முடியுமா. ஏன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபிட்ஸுக்கு இப்போ வந்துருச்சு. ஸோ டேப்லெட்ஸ் போட்டு 1 or 2 ட்ரக்ஸ் போட்டு அவங்களுக்கு ஃபிட்ஸ் கண்ட்ரோல் ஆகலைன்னா நீங்கள் நியூரோ சர்ஜனை பாருங்கள். இந்த மாதிரி மெடிக்கலாக மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டு அதுக்கு தகுந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை ட்ரை பண்ணலாங்கிறது தான். ஓகே, உங்கள் டாக்டர் கிட்ட சொல்லி இந்த டோசேஜ் கரெக்ட் பண்ண பாருங்கள். முதல்ல சரியாக மருந்துகள் எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் கேளுங்க. அண்ட் ஆபத்தான காரியங்கள் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 044445969444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. இந்திராணி, சென்னையில இருந்து பேசுறேன். இந்திராணியோட கேள்வி என்னங்க? வயிறு சம்பந்தமா கேட்கணும். பேசலாம். டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வயிறு எரிச்சல் சார். சொல்லுங்க. இது எண்டோஸ்கோப்பை ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தோம். ஓகேம்மா. திருப்பி எரிச்சல் இருக்கு. அப்புறமா செஸ்ட் கீழே வந்து ரெட் ஆகி திருப்பி பிளாக் ஆயிடுது 2 பக்கமும். அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. எங்க ரெட் ஆகி பிளாக் ஆச்சு? செஸ்ட் கீழே. ஸ்கின்லையா, தோல்லையா? எரிச்சல் இருக்கு. வெளியில எங்கேயாவது வாக்கிங் வெளியில போயிட்டு வந்தாவே அப்புறமா எரிச்சல் இருக்கு, அப்புறமா பிளாக் ஆயிடுது. சரி சரி. உங்களுக்கு ஏஜ் என்னமா ஆகுது? 34. 34. எப்போ எண்டோஸ்கோபி பண்ணீங்க? 2 months முன்னாடி பண்ணியிருக்கோம். எண்டோஸ்கோபி என்னமா சொன்னாங்க ரிப்போர்ட்டு? அதெல்லாம் நார்மலா தான் இருக்குன்னு சொன்னாங்க, எதுவும் பிரச்சனை இல்லைன்னாங்க. சரிம்மா. மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா? ஹீமோகுளோபின் நல்லா கம்மியா இருக்கு. அது ஓகே ஓகே. இல்லை மாத்திரை எடுக்கிறீங்களா? இந்த இல்லை திருப்பி 2 months. இப்போ என்ன பிரச்சனை, எதுக்கு, என்ன வேற என்ன பண்ணலான்னு தான் கேட்டு. சரி சரி. இந்த எரிச்சல் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, எண்டோஸ்கோப்பி நார்மலாக இந்த கண்டிஷன் பேர் நான் அல்சர் டிஸ்பெப்சி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வயிறில் வந்து அல்சர் இல்லை, வேறு ரணம் எதுவும் இல்லை, ஆனாலும் வந்து வயிறு எரிச்சல் வரும் சில பேருக்கு. இது வந்து உங்களுக்கு ஆசிட் அமிலம் சுரக்கிறதுக்கு சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருந்தால் வரும். அதே சமயம் இந்த மாதிரி எரிச்சல் அதிகமாக இருக்குன்னா H. pyloriங்கிற கிருமி இருந்தாலும் வரும். அது நம்ம எண்டோஸ்கோபி பண்ணும்போது பயாப்சி பண்ணி பார்த்தோன்னா அது இருந்துச்சுன்னா அதுக்கான வைத்தியம் பண்ணும். இதுக்கு வந்து இந்த அமிலம் சுரக்கிறது கம்மியாகிறதுக்குன்னு சில மருந்து கொடுப்பாங்க.
ஜென்ரலி 4 weeks to 6 weeks அந்த மாத்திரை ரெகுலராக எடுக்க சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு சிம்டம்ஸ் எந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாத்திரை எடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா அந்த மாத்திரை ஆன் டிமாண்ட் எப்பப்போ தொந்தரவு வருதோ அப்போ மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்கள் டயட்டு லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் கொஞ்சம் பண்ணுமா. ஜென்ரலாக வந்து ரா ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அமிலம் அதிகமாக சுரக்கிற மாதிரி சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பெப்பர், மிளகு கூட வந்து அமிலம் வயிறு எரிச்சல்லாம் அதிகம் பண்ணும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதே சமயம் சிட்ரிக் ஃப்ரூட்ஸும் அவாய்ட் பண்ணும். லெமன், ஆரஞ்சு, அது போல். சில பேர் லெமன் வந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டாக இருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு. அதுவே வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சிம்டம்ஸ் ட்ரிகர் பண்ணும். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ எந்தெந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும் அண்ட் உங்களோட மாத்திரைகள் கண்டிப்பாக 4லிருந்து 6 வாரங்கள் சாப்பிடணும். மேற்கொண்டு பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் டாக்டர் கிட்ட நீங்கள் பரிசோதனைகள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க. நான் கிருத்திகா மேடம், திருவாரூர்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள், உங்களோட கேள்வி. கேள்வி இல்லை, டாக்டர் சாந்தி மேடம் இருக்காங்களா? டாக்டர் சந்தியா மேடம் இருக்காங்க, அப்ஸ்டிஷியன் கைனகாலஜிஸ்ட். பேசலாம்ங்க. ஓகே, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காதீங்க. சரிங்க மேடம். மேடம், எனக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் குழந்தை இல்லை. நாங்களும் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். இது வந்து தங்கவே இல்லை. எங்க வீட்டுக்காரங்க வந்து வெளிநாட்டுல இருந்தாங்க. இப்போ வந்து ஊரோட செட்டில் ஆயிட்டாங்க. வந்தோடனே தங்கி இருந்துச்சு. ஒரு 3 மாசத்துலயே அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆயிட்டு இது வரையும் குழந்தையே இல்ல, தங்கவே இல்ல. இப்ப டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். எதனால மேடம் தங்க மாட்டேங்குது? ஆனா எல்லாமே நல்லா இருக்கு. கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கு. அவங்களுக்கும் டெஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டுமே நல்லா தான் இருக்கு. சரி, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம்ங்க. எல்லா ரிப்போர்ட் நார்மலாக இருந்து குழந்தை இல்லைன்னா அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லுவோம்மா. இப்போ ஒரு 100 பேருக்கு எடுத்துனா 50 பீப்புளுக்கு அப்படி இருக்கும். 50% ஆஃப் த எது காஸ் இருக்காமே இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் பயப்படணும்னு இல்லை. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இனிஷியலி நீங்கள் அந்த இன்ஃபர்டிலிட்டி என்னம்மா? எனக்கு வந்து இப்போ ஐஐ பண்ணாங்க. போன மாதம் ஐஐ பண்ணாங்க. அதுலேயும் தங்களை இப்போ செகண்ட் டைம் ஐஐ பண்ணியிருக்கு. இந்த மாதம் பண்ணியிருக்கு. பண்ணி ஒரு வாரம். ஓகே, வெயிட் பண்ணுங்கம்மா, பொறுமையாக கேளுங்க, பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஐயுஐலே கன்சீவ் ஆகுது வந்து ரொம்ப சான்சஸ் ஒரு 30 to 40% தான். ஓகே, ஒரு 3rd or 4th சைக்கிள் ஐயுஐ பண்ணும்போது உங்களுக்கு 60 to 70% சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஆங்ஸைட்டி லெவலாக கம்மி பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு இனிபிட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஒரு 2nd or 3rd சைக்கிளில் டெஃபினெட்லி வந்துடும். சரியா? டாக்டர் சந்தியா உங்கள் கேள்விக்கான விளக்கமான பதில் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்து எந்த சந்தேகமாக இருந்தாலும் சரி, அதோட நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி கேட்க வேண்டிய நம்பரை நான் இன்னொரு முறை ஞாபகப்படுத்திடுறேன். 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். உங்கள் பேர் என்னங்க? கணபதி பேசுகிறேன். நான் கணபதி பேசுகிறேன் மேடம். கணபதி சார், கேள்வி என்னங்க சார்? மேடம், நீர்க்கட்டிக்கும் ப்ளஸ் தைராய்டும் இது பண்ணி பேசுகிறேன் மேடம். பேசலாம்ங்க. முதல் வந்து தைராய்டு டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களோட கேள்வி சொல்லலாம். டாக்டர் நளினி இருக்காங்க நம்மளோட. சொல்லுங்க. ஹலோ சார், இப்போ மேடம் இப்போ என் ஒய்ஃபுக்கு வந்து நீர்க்கட்டி இருக்கு. எங்க இருக்கு நீர்க்கட்டி? நீர்க்கட்டி கர்ப்பப்பையில இருக்கு மேடம். சரி, அந்த கர்ப்பப்பையில வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுத்தேன். ஸ்கேன் எடுத்தது வந்து பெருசா இருக்குன்னாங்க, கொஞ்சம் பெருசா இருக்குன்னாங்க. ஓகேங்க, இந்த கேள்விக்கு டாக்டர் சந்தியா உங்களுக்கான விளக்கம் கொடுப்பாங்க. கர்ப்பப்பை பெருசா இருக்குதுன்னா இல்ல கட்டி பெருசா இருக்குதான்னு சொன்னாங்களாப்பா? ஃபர்ஸ்ட் கட்டி கொஞ்சம் பெருசா இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். டேப்லெட் கொடுத்தாங்க. சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சொன்னாங்க. ஓகே, அது வந்து ஒரு 2 மாசம் ஒரு 21 days எடுக்கிற டேப்லெட் மாதிரி கொடுத்தாங்களா? அவங்க ஃபர்ஸ்ட் குள்ள மேடம். இப்போ மறுபடியும் ஒரு டாக்டர்கிட்ட பார்த்தா அவங்க தான் கொடுத்தாங்க 21 டேப்லெட்ஸ். ஓகே, அது எத்தனை மந்த் எடுத்தீங்க? அது வந்து இப்போதைக்கும் ஒரு 14 டேப்லெட் எடுத்துருக்கேன் மேடம். சரி, ஓகே, அது ஒன்றும் ஆகாதுங்க. நீங்கள் 2 மாதம் அந்த டேப்லெட் உங்களுக்கு 21 daysக்கு நீங்கள் ஒரு 2 months அந்த டேப்லெட் போட்டுட்டு மறுபடியும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கட்டி அப்படியே இருக்குதா இல்லை சுருங்கி இருக்குதான்னு பார்க்கணும். சரியா? ஓகே, நீங்கள் மாதிரி சின்ன கட்டின்னு. ஓகே, டாக்டர் உங்களுக்கான ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் மாத்திரை எடுக்க ஆரம்பிச்சு 14 நாட்கள் தான் ஆயிருக்கு. 2 மாதங்கள் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. தைராய்டு சார்ந்த ஒரு கேள்வி கேட்டீங்களா? என்ன கேள்விங்க? ஓகே, காலர் தொடர்பில் இல்லை. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? வணக்கம்ங்க, லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
0444596494 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களோட ஆரோக்கியம் குறித்த எந்த குழப்பமாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம். நமக்கு டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, குடல் மற்றும் கல்லீரல் நோய் மருத்துவர். அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். டாக்டர், ஹெப்படைட்டிஸ் பற்றின ஒரு விளக்கம், என்னென்ன டைப்பில் இருக்குது, இதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுங்க. ஓகே, ஹெப்படைட்டிஸுங்கிறது இட்ஸ் நத்திங் பட் நம்ம கல்லீரலில் வந்து இன்ஃப்ளமேஷன் நடக்கிறது வந்து ரணமாகிறது வந்து ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்படைட்டிஸுக்கு பல காரணம் இருக்குது. ஹெப்படைட்டிஸுங்கிறது ஒரு மஞ்சக்காமலை உண்டாக்குற ஒரு நோய். அது கல்லீரல் வீக்கம் வரும்போது அந்த மாதிரி வருது. இதுக்கு பல காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ காமனாக ரீசெண்ட் இந்த 1 மந்தில் இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இந்த ஆஃப் மான்சூனால் வைரல் ஹெப்படைட்டிஸே கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறோம். அதாவது தண்ணினால் பரவக்கூடிய வைரஸ். வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏவும் ஈயும் தண்ணினால் பரவும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் இல்னஸ், அதாவது ஜென்ரலைஸ் வீக்னஸ், பசியின்மை, வாமிட்டிங், அது சமயம் மஞ்சக்காமலை இதெல்லாம் உண்டாக்கும். இன்னொரு வகையான வைரஸ் வந்து பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செக்ஷுவல் ரூட்டில் டிரான்ஸ்மிட் ஆகிறது வந்து ஹெப்படைட்டிஸ் பியும் சியும். ஸோ இது வந்து செக்ஷுவல் கான்டாக்ட்ஸ், செக்ஷுவல் ப்ரொமோஸ்கிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காமனாக பார்க்கும். ஐவி ட்ரக் அப்யூஸ் இருக்கிறவங்களும். பட் இந்த ஹெப்படைட்டிஸ் பியும் சியும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சிம்டம்ஸ் எதுவும் இருக்காது. அன்லைக் ஹெப்படைட்டிஸ் ஏயும் இ மாதிரி அவங்க வந்து ஏசிம்டமேட்டிக்காக இருப்பாங்க. பட் நாளடைவில் அந்த வைரஸ் மல்டிப்ளை ஆகி நம்ம கல்லீரல் கம்ப்ளீட்டாக பாதித்த பிறகு தான் அதோட அறிகுறியாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ரொட்டீனாகவே இப்போ வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் இந்த ஹெப்படைட்டிஸ் பிசி எல்லாம் செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் ஏர்லியாக பிக் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கல்லீரலில் சேவ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான காரணம் இந்த மஞ்சக்காமலைக்கு என்னென்னா ஆல்கஹால். ஸோ மது அருந்துதலும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். ஜென்ரலாக ஒருத்தர் வந்து 80 grams ஆஃப் ஆல்கஹால், அதாவது 180 ml ஆஃப் ஹார்ட் ஸ்பிரிட் விஸ்கி எடுக்கிறப்போ நாளடைவில் 10 years அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எடுத்தாங்கன்னா கல்லீரல் வந்து கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதே சமயம் ஆல்கஹால் ஷார்ட் டியூரேஷன் ஒரே டைமில் அதிகமாக குடிக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் வந்து மஞ்சக்காமலை வரலாம். ஓகே, ஸோ ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு அந்த நோய்க்கான விளக்கம், என்னென்ன டைப் இருக்குது, அதில் என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும், எந்த மாதிரி இதில் சிம்டம்ஸ் தெரியாது, முக்கியமாக மது பழக்கம் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஈரலுக்கு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை வந்து டாக்டர் நமக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444596444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க தொடர்புல இருக்கீங்க, தொடர்ந்து உங்களோட கேள்வி கேட்கலாம். ஹலோ, உங்க பேருங்க? சிவசங்கரி மேடம். உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்கம்மா, டிவி பார்க்காதீங்க. நீங்க எந்த டாக்டர் கிட்ட பேசணும்? தைராய்டு டாக்டர் நளினி இருக்காங்க, பேசலாம், தொடர்ந்து சொல்லுங்கம்மா. மேடம், 3 monthsக்கு முன்னாடி வந்து தைராய்டு டெஸ்ட் பண்ணேன். டிஹெச்எஸ் வந்து 6.25 இருந்துச்சு. சரி, டாக்டர்கிட்ட கேட்டேன், டேப்லெட் எதுவும் வேண்டாம், இது வந்து பிசியாலஜிக்கல் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 3 months கழிச்சு திரும்ப டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, இப்ப டெஸ்ட் பண்ணும்போது 10.12 இருக்கு. சரி, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? எதுவும் உடம்புல ப்ராப்ளம் இருக்கா? இல்ல, உடம்புல எதுவும் ப்ராப்ளம் இல்ல. உங்க வயசு என்ன? 22. மேரீடு, குழந்தை வேணும்னு பாக்குறீங்களா? நான் மேரிட் தான், குழந்தை இருக்கு. சரி, இப்போ 10க்கு மேல போனா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் நல்லது. 10க்கு கீழே நான் கொடுக்கணும். வந்து கன்சீவா இருக்கேன் மேடம். கன்சீவா இருந்தா கட்டாயமா நீங்க டிஎஸ்ஹெச் குறைச்சு கொண்டு வரணுமா? நீங்க 6.5 இருந்தப்ப கண்டினியூ பண்ண வேணாம்னு இருக்கேன். கண்டினியூ பண்ண வேண்டான்றாங்களா? இல்ல இல்ல, வீட்ல குழந்தை வேணாம்னு சொல்றாங்க. குழந்தைக்கு இப்பதான் 6 மாசம். ஓகே, அபார்ட் பண்ண போறீங்களா? சரி, இருந்தாலும் 10க்கு மேல போனா நீங்க தைராய்டு மாத்திரை சாப்பிடணும். பக்கத்துல டாக்டர் கிட்ட காட்டி மாத்திரை போட்டுக்கோங்க. இன்னொரு தடவை கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க டிஎஸ்ஹெச் 3 மாதிரி லோவா கொண்டு வரணும். அப்பதான் நல்லது, குழந்தை நல்லா வளரும். ஓகே, கண்டிப்பாக வந்து நீங்கள் மாத்திரைகள் எடுத்துக்க வேண்டிய நிலைமையில தான் இருக்கீங்க. டாக்டரை பார்த்து அதற்கான மாத்திரைகள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்ங்க. நான் சரண்யா பேசுறேன் மேடம். சரண்யா, கேள்வி என்ன சரண்யா? நரம்பியல் டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்கம்மா.
டாக்டர் கேட்டுட்டு இருக்காங்கம்மா, உங்க கேள்வி என்ன? மேடம் எனக்கு வந்து இந்த முகவாதம் சம்பந்தமா நரம்புல வந்துட்டு சொல்லுங்கம்மா, நான் கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு ப்ராப்ளம்? எனக்கு வந்து வலி இந்த வந்து டாக்டர் கிட்ட இஎன்டி கிட்ட காமிச்சேன் சார். சரிம்மா. இஎன்டி கிட்ட காமிச்சப்போ இஎன்டி சொன்னாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வலி எடுத்து முகம் நரம்பு வாயெல்லாம் ஒன்று சைடு இழுக்கிற மாதிரி போயிடுச்சு. சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். இன்னொரு இஎன்டி சார் கிட்ட போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நரம்பு வந்து ஸ்கேன் எடுத்துட்டு வந்து சிடி ஸ்கேன்ல ஒரு நரம்பு வந்து நஞ்சு இருக்குப்பா அப்படின்னு. சரி, ஓகே. மூளையில இருந்து காதுல வர்றது வந்து சரி. சரி, காமிட்டு டேப்லெட் கொடுத்துட்டு கொஞ்சம் கம்மியா வலி இருந்து பிசியோதெரபி எடுத்துக்கிட்டேன் சார். சரி. பிசியோதெரபி எடுத்துக்கிட்டேன். பிசியோதெரபி எடுத்ததுக்கு அப்புறமா இன்னும் இந்த இன்னும் ரெக்கமெண்ட் கிடைக்கல எனக்கு. இருக்குமா இல்லைம்மா, இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் முகம் வந்து சரியா ஒரு வாய் கோணலா போகுது, சரியா பேச முடியலன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல ஒரு பக்கம் துடிக்கிற மாதிரி இருக்குங்களா உங்களுக்கு? பேசும்போது ஒரு சைடு மட்டும் ஏறுற மாதிரி இருக்கு. ஓகே, இது பேரு பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. பெல்ஸ் பால்சின்னா முகவாதம். முகத்துக்கு போற ஒரு நரம்பு வந்து காது வழியா தான் போகும். அந்த காதுல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சு, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆயிருந்துச்சுன்னா ஒரு பக்கம் வந்து எஃபெக்ட் ஆயிருக்கும். இது பேர் பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவாங்க. வந்து இமீடியட்டாக நம்ம வந்து அதாவது வந்த உடனே, அதாவது ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ வந்து இமீடியட்டாக நம்ம சில ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் அதில் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா 90 to 99% வந்து இதை ரெக்கவரி பண்ணி நார்மலாக அந்த மாதிரி ஈவெண்ட்ஸே இல்லாமல் நம்ம பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து 1 week 10 daysக்கு அப்புறம் டிலேடாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த 90% ரெக்கவரிங்கிறது ஒரு 70-80% ரெக்கவரி பண்ண முடியும். பட் இது டிபெண்ட்ஸ், ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் வந்து அந்த மாதிரி தான் முடியும்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஏன்டி டாக்டர் பார்த்த மாதிரி ஒரு நியூரோ டாக்டரையும் போய் இமீடியட்டாக பாருங்க. ஏன்னா வந்து சிடி ஸ்கேனில் வந்து நமக்கு வந்து நர்வ்ஸை டிடெக்ட் பண்ண முடியாது. இட் நீட்ஸ் எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணால் தான் அது வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா நமக்கு கிளியராக தெரியும். இல்லை இந்த முகவாதத்துக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கா, மூளையிலேருந்து வர நரம்பில் ஏதாவது கம்ப்ரெஷன் இருக்கா, வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ வாட் எவர் மேபி த ரீசன், அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா 80 to 90% ரெக்கவரி பண்ணிடலாம். இல்லைனா 100% கூட ரெக்கவரி வர சான்ஸ் இருக்கு. நீங்கள் போய் ஒரு நியூரோ டாக்டரை பார்த்தீங்கன்னா தான் இதுக்கான முழுமையான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நேரில் போய் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்து ஆலோசனை எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, தீபா மேம். தீபா சொல்லுங்க. தீபா, கேள்வி என்ன? பீடியாட்ரிஷியன் பேசுறேன் மேம். டாக்டர் சுபாஷ் இருக்காங்க. தீபா பேசலாம். சொல்லுங்கம்மா. ஹலோ சார், எனக்கு பென்சில் 6% ஆகுது. உங்களோட டெலிஃபோன் லைன் கொஞ்சம் தெளிவா இல்லம்மா, சிக்னல் இருக்கு எடுத்துக்கங்க. யாவது லைட்டா ஒரு கனெக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் ஷேக் ஆகுது சார். நான் தொட்டனா அப்படியே ஸ்டாப் ஆயிடுது. 6 மாசம் ஆகுது நம்ம குழந்தைக்கு? 6 மாசம் தான் சார் ஆகுது. 6 மாசத்துல ஒரு 3 தடவை அப்சர்வ் பண்ணிட்டேன். லைட்டா ஷேக் ஆகுது சார். ஏதோ ஒரு லெக், 2 லெக்ல ஏதோ ஒரு லெக் அப்படி ஷேக் ஆகுது, அப்படியே தொட்டா நின்றுது. சரி, ஓகேம்மா. கனெக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் சார் நடக்குது. ஒரு 2-3 செகண்டா ஷேக் ஆகுது, அப்புறம் நார்மலா இருக்கு. எல்லா இருக்கு. டாக்டர் சொல்ற மைல்ஸ்டோன்ல கரெக்டா ஆயிடுச்சு. இல்ல கால் மட்டும் தான் ஷேக் ஆகுதா இல்ல உடம்பே டக்குன்னு ஒரு ஷேக் ஆகுற மாதிரி இருக்காமா? கால் மட்டும் தான் லைட்டா. ஓகே, அந்த நேரத்துல குழந்தை எதுவும் அழுகிறதோ இல்ல கண்ணு மட்டும் ஏதாவது நிக்கிற மாதிரி எதுவும் இருக்காமா? அதெல்லாம் எதுவுமே இல்ல சார், நார்மலா இருக்கு. ஓகே, மத்தபடி குழந்தையோட வளர்ச்சிலாம் நார்மலா இருக்காமா? நார்மலா இருக்கு. தலை நின்னுடுச்சு, குப்புற கவுடுறாங்க, எல்லாம் பண்றாங்களாமா? எல்லாமே கரெக்டா இருக்கு. வெயிட்ல இருந்து எல்லாமே மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. சரி, நீங்க சொல்றத பார்த்தா இது நார்மலா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஒன்று. ரெண்டாவது வந்து குழந்தைக்கு ஒரு சில நேரம் வந்து ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னா டக்குன்னு ஒரு அதிர்ச்சி மாதிரி கொஞ்சம் உடம்பு மொத்தமாக அதிரலாம், இல்லை உடம்புல ஏதாவது ஒரு பாட்டு அதிரலாம். அது ஒன்று. ரெண்டாவது, அடிக்கடி வருது இல்லை வெறும் ஜர்க் மாதிரி வருதுன்னா அது வந்து நீங்கள் டாக்டரை பார்த்துருங்க. எப்பயோ இது வரைக்கும் 2-3 தடவை தான் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் வரி பண்ண வேண்டாமா? ஓகே, இன்னும் பெரிதாக கவலை கொள்ள வேணாம். அடிக்கடி வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுமுறை டாக்டர் கிட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். லைன்ல இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். வணக்கம் சார். சொல்லுங்க சார், என்ன கேள்வி உங்களோடது? சுகர் 12 வருஷமா இருக்குமா. உங்க வயசு என்ன ஆகுதுங்க சார்? வயசு 70மா. ஓகேங்க, தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நளினி இருக்காங்க, அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நாம. சொல்லுங்க சார். வயசு 70 ஆகுமா. எனக்கு சுகர் வந்து பாஸ்டிங்ல 100 இருக்குமா. பாஸ்டிங் பிறகு 200 இருக்குமா. சரி. கிட்னி வந்து பாய்ச்சேன்னு சொல்றாங்கம்மா. கேரமின் இது எடுத்து பார்த்ததுல 1.5 இருந்தது. சரி, ஓகே. கேரமின் தெரியாமன்னா அது என்னமோ எடுத்து பார்த்ததுல. சரிங்க, நம்ம கூட சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் இருக்காங்க டாக்டர் செந்தில், அவங்களோட ஆலோசனை எடுத்துக்கலாம் நம்ம தொடர்ந்து. சார் வணக்கம் சார்.
இல்லை இப்போ சுகர் அதிகமாக இருக்குன்றப்ப கிட்னி பாதிப்புக்கு வந்து கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நேரத்தில் சுகர் எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு எவ்வளோ நாள் சுகர் இருக்குது, சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா இது வந்து கிட்னி வந்து கண்டிப்பாக பாதிக்கும். இப்போ கிட்னியை பாதிக்க சொல்லுங்கள். இப்போ சுகர் வந்து கண்ட்ரோலாக இருக்குங்க. உங்கள் உப்பளவு வந்து 1.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார்? உப்பு அளவு 1.5 சொல்லியிருக்காங்களா? 1.5 இருந்து 1.3 வந்து 0.9 வந்துருக்கு. 0.9ன்றது நார்மலான அளவு. 1.2க்கு கம்மியாக இருக்கலாம் உப்பளவு. இப்போ உப்பளவு வந்து கூட கம்மியாக இருக்குன்னா கிட்னி ஃபெயிலியராக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ சப்போஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1.5க்கு மேலே தான் போயிருக்கும், கீழே இறங்கி இருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கிட்னி நார்மலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் மேற்கொண்டு வந்து கிட்னி பாதிப்படையாமல் இருக்க நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சுகர் வந்து கண்டிப்பாக 100% கண்ட்ரோலில் இருக்கணும். உங்கள் டயட் ஹேபிட்ஸில் வந்து கொஞ்சம் ஜென்ரலாக உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. உப்பு, நான் வெஜிடேரியன், இந்த ப்ரோட்டீன் அதிகமாக இருக்க டயட் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ இப்போ உங்களுக்கு 70 வயசு ஆச்சு, 15 வருஷமாக சுகர் இருக்குது, ஆனாலும் கிரியாட்டின் வந்து நீங்கள் சொல்கிற 1.3, 0.9 அளவு தான் இருக்குன்ற பட்சத்தில் வந்து இப்போதைக்கு உங்கள் கண்ட்ரோல் நல்லா தான் இருக்குது. மேற்கொண்டு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். இருந்தாலும் உங்கள் பிளட் சுகர் கண்ட்ரோல், சால்ட் இன்டேக், ப்ரோட்டீன் இன்டேக் குறைச்சிக்கணும். ஓகே, அதாவது உங்கள் கிட்னி நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள் பொறுத்து டாக்டர் சொல்லியிருக்கிறது இப்போதைக்கு கவலை தேவையில்லை. பட் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் வச்சுக்கோங்க, சால்ட் இன்டேக் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் கொடுத்துருந்தாங்க. உங்களோட ஆரோக்கியம் குறித்து அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள், 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரடி நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்புத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444459444 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், பேர் பிரபு பேசுறேங்க. பிரபு, சொல்லுங்க பிரபு, என்ன கேள்வி உங்களோடது? வயிறு குடல் சம்பந்தமா பேசணும். டாக்டர் ராஜேஷ் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். 2009 இருந்து சார் எங்க அம்மாக்கு 52 வயசு ஆகுதுங்க. ஓகே. 2009 இருந்து சார் பார்க்காத ஹாஸ்பிட்டல் சார் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து வயிறுல இருந்து ஏப்பம் அந்த வந்துட்டே இருக்கும் சார். சரிங்க. ஏப்பமானது வந்துட்டே இருக்கும். போயிட்டு நரம்புல இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அது கம்மியாயிடும். திரும்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இத்தனையும் சார் இந்த 5-6 வருஷமா சார் காரம் எது புளிப்பு எதுவுமே சாப்பிடுறது இல்லை சார். ஆனா அவங்க பாட்டு வந்துட்டே இருக்கான். இப்போ லேட்டஸ்டா பென்டா கைண்ட் அந்த சாலிட்ஸ்ன்னு சொல்லிட்டு சிறப்புலாம் குடிச்சிருக்காங்க சார். அது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், திரும்ப அதே மாதிரி பழையபடி ஸ்டார்ட் ஆகிடும். அவங்களுக்கு வேற ஏதோ தொந்தரவு இருக்குங்களா? இல்ல சார், பார்த்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்ல தைராய்டு, டயபெட்டிஸ் இந்த மாதிரி வேற ஏதோ தொந்தரவு இருக்கா? வேற எதுவும் இல்லை சார். பாக்குற இடத்துல எல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்களா கண்டி. அந்த ப்ராப்ளம் வந்து இது வரைக்கும் சார் 1% கூட இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது சார் அவங்களுக்கு. சரிங்க. ஓகே, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம்ங்க. சரி. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் உங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்து க்யூர் ஆகலாங்கிறது. பட் இதுவும் சாத்தியம்தான். சம்டைம்ஸ் வந்து மெடிசன்ஸ் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து க்யூர் பண்ண முடியாது, கண்ட்ரோல் வேணால் பண்ணலாம். இது நீங்கள் சொல்கிறது பார்த்தா எல்லா டெஸ்ட்டும் பண்ணியிருப்பீங்க, இன்க்ளூடிங் எண்டோஸ்கோப்பி. பட் எதுவும் இல்லைங்கிறப்போ இது ஒன்றும் உயிருக்கு ஆபத்தான தொந்தரவு இல்லைங்கிறது மட்டும் ஒரு விஷயம் உறுதியாகுது. பட் இது எதனால் வருது அப்படிங்கிறப்போ நம்ம இறப்பையோட கண்ட்ராக்ஷன்ஸ், அசைவு வந்து இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்டோடனே இந்த மாதிரி வயிறு உப்பசம், பசி கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவெல்லாம் வரும். பட் இது இறப்பையில் இருக்கிற அந்த அசைவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறது கேஸ்ட்ரிக் சின்டிகிராஃபின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் சொன்னீங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், எதுவும் தொந்தரவு இல்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு. அந்த கேஸ்ட்ரிக் சின்டிகிராஃபி பண்ணும்போது இது பேசிக்கலி நம்ம இறப்பையில் இருக்கிற அசைவு தொந்தரவு இருக்கிறனால தான் இந்த சிம்டம்ஸ் இருக்குதுன்னு மட்டும் கண்டுபிடிக்க முடியும். பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்க்க போனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த இறப்பையோட கண்ட்ராக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி மருந்து நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருந்து தான். பேண்டோப்ரசோலோட சில ப்ரோகைனெட்டிக்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதே சமயம் இந்த வயிறு உபசமாக வரதுக்கு சில உணவு பழக்கங்களும் மாறுதல் பண்ணும். நீங்கள் காரம் அது மட்டும் அவாய்ட் பண்ணால் பத்தாது. கேஸ் ஜென்ரலி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டெல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பீன்ஸு, கேபேஜ், காலிஃப்ளவர், ப்ரோக்கோலி, அப்புறம் நிறைய பல்சஸ், நம்ம சாப்பிட்ற சுண்டல்லேருந்து நிறைய பல்சஸும் வந்து கேஸ் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இதை கம்மி பண்ணணுன்னா ஒன்று முளை வச்சு சாப்பிட்லாம். முளை வைக்கும்போது இந்த கேஸ் ப்ரொடியூசிங் ப்ராப்பர்ட்டி குறையும். சாப்பிடும்போது வந்து நிதானமாக மென்று சாப்பிட்ணும். வேகமாக முழுகும் போது ஹாஃப்லி டைஜஸ்டட் ஃபுட் வந்து நம்ம பாக்டீரியா டைஜஸ்ட் பண்ணும்போது கேஸ் அதிகம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது வந்து நிதானமாக மென்று சாப்பிடும்போது இந்த சான்ஸும் கொஞ்சம் குறையும்.
அப்புறம் சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மார்க்கெட்டில் சிலது இருக்குது, அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அதனால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த சிம்டம்ஸ் இதனால தான் வருது அப்படின்னு பார்க்குறது கேஸ்ட்ரிக் சின்டிகிராஃபின்னு ஒரு லிமிட்டட் பிளேசஸில் மட்டும் இதை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேஸ்ட்ரிக் சின்டிகிராஃபி ப்ளஸ் உங்களோட உணவு முறையும் உங்களோட வாழ்க்கை முறையும் கொஞ்சம் மாற்றம் தேவை அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்கள், யார் பேசுகிறீங்க? ஹலோ, சொல்லுங்கள், உங்கள் பேருங்க? பேர் ரேவதி, நாகர்கோயில்ல இருந்து கால் பண்றேன். ரேவதியோட கேள்வி என்னங்க? தைராய்டு டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் நளினி இருக்காங்க. இருக்கு. சரி, சொல்லுங்க. இப்போ வந்து கன்சீவ் ஆகலாமான்னு கேட்கணும். இப்போ எனக்கு 24.93 இருந்துச்சு 1 இயர் முன்னாடி. சரி. இப்போ வந்து 5.56 இருக்கு. சரி, எவ்வளவு மாத்திரை எடுக்கிறீங்க? இப்போ மாத்திரை பேரு PTU. மார்னிங் 100 mg, நைட் 100 mg. முன்னாடி TSH எவ்வளவு இருந்தது ஆரம்பத்துல? ஆரம்பத்துல 24.93. TSH TSH வந்து 0.01 இருந்துச்சு. இப்போ 0.06 இருக்குது. ஓகே, டாக்டரோட ஆலோசனை எடுத்துக்கலாம். மத்தபடி உங்களுக்கு உடம்புல படபடப்பு, நடுக்கம், இந்த லூஸ் மோஷன் போறது அதெல்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம். வெயிட் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெயிட் கொஞ்சம் எனக்கு அதிகமா தான் இருக்குது. சரி, எனக்கு 26 வயசு ஆகுது. சரி, வெயிட் லாஸ் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த தைராய்டு அதிகமா சுரக்கிற வியாதி கண்ட்ரோல்ல இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்க கன்சீவ் பண்ணலாம். அப்பப்ப 2 மாசத்துக்கு ஒரு தடவை கட்டாயமா தைராய்டு டெஸ்ட் எடுக்கணும். இந்த தைராய்டு மாத்திரையும் தொடர்ந்து சாப்பிடணும். ஓகே, தைராய்டு மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. தைராய்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலேருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திக்கலாம். வெல்கம் பேக். இது 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள். உங்களோட ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கறதுக்காக நம்மளோட நிகழ்ச்சியில் 6 சிறப்பு துறை சார்ந்த மருத்துவ நிபுணர்கள் இருக்காங்க. 0444599444 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஹலோ, குட் மார்னிங் சார். ஹலோ, உங்க பேருங்க? என் பேர் உதயகுமாருங்க. உதயகுமார், கேள்வி என்னங்க? எனக்கு கை வந்து மேல தூக்க முடியலங்க, என்னோட கையை. டாக்டர் முகமது ஆபித் அலி இருக்காங்க, நியூரோ சர்ஜன். சொல்லுங்க, எவ்வளவு நாள் இந்த ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு? சார், எனக்கு ஒரு 4-5 மாசமா இந்த வலி இருக்கு சார். சரி. இது வந்து எனக்கு ஒரு 10 வருஷமா சுகர் இருக்கு. சரி. அது சுகர்னால இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுதா இல்ல வேற எதனா ப்ராப்ளம் பண்ணுதான்றது எனக்கு பயம். வலி வந்து கழுத்துல இருந்து ஒரு கை பக்கமா பரவுதுங்களா இல்ல 2 பக்கமும் இருக்குங்களா? எப்படி இருக்கு உங்களுக்கு? ஒரு பக்கம் தான் சார், ஒரு கை தான். மேல தூக்க முடியல, பின்னாடி சோப்பு போடணும்னாலும் போட முடியல. ஓகே. அந்த மாதிரி இப்போ மற்றது வெயிட் எவ்வளவு தூக்கினாலும் தூக்க முடியுது, எல்லாம் சார். இல்ல, இப்ப நான் கேட்கிற ஒரே கேள்வி வந்து உங்களுக்கு தோள்பட்டையில மட்டும் வலி இருக்குங்களா? கை முழு கையும் உங்களுக்கு வலி பரவுதுங்களா? அது முழு கைனா அந்த ஜாயிண்ட் வலிக்குது சார். ஒரே சைடுல? ஒரே சைடுல, ஒரு பக்கம் தான் சார். டாக்டர் கிட்ட போனேன் சார் நானு. என்ன சொன்னாங்க? அவங்க சொல்றாங்க செதை வந்து இறுகிட்டு இருக்கு, உங்களுக்கு அழுத்தமா இருக்கு சார், செதை கல்லு மாதிரி இருக்கு, சாப்பிட்டா இல்ல. ஓகே. அதனால வந்து பிசியோதெரபி போங்க, பிசியோதெரபி போனோம் சார். ஓகே. ஆனா அந்த வலி திடீர்னு தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இதனால ஹார்ட் ப்ராப்ளம் வருமான ஒரு பயமா இருக்கு, அதனாலதான் கேட்கலாம் சார். இல்ல, நீங்க சொல்றது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன்னா வந்து கை ஃபுல்லா வலிக்குதுங்கிறீங்க, அப்புறம் மூட்டு வலிக்குதுங்கிறீங்க, சதை இருக்குன்னு சொன்னாங்க. கை எப்படின்னா அப்படியே புடையுது சார், அந்த மூட்டாண்ட வலி இருக்கு சார். ஓகே. அந்த கை வந்து அப்படியே லேஸ்ல கொண்டு போனா மூட்டுன்னா இந்த தோள்பட்டை சொல்றீங்களா இந்த எல்போ சொல்றீங்களா நீங்க? தோள்பட்டை மூட்டு இருக்குல்ல சார், தோள்பட்டை மூட்டுல பின்னாடி போக மாட்டேங்குது சார் கை. ஓகே. இல்ல, இது வந்து நீங்க சொல்றது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டை சுற்றி உள்ள மசில்ஸ்லாம் கொஞ்சம் இறுகி இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்டிஃப் ஆயிரும். சரிங்களா? அது வந்து கை வரைக்கும் அந்த வலி பரவாது நீங்கள் சொல்கிற மாதிரி. பட் வந்து தோள்பட்டை வந்து கை ஃபுல்லாக அசைக்க முடியாது. சரிங்களா? இது வந்து பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னு. இது வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா அது வந்து டிப்பிக்கலாக அந்த ப்ராப்ளம் தானே இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் தான் நமக்கு தெரியும். அதுக்கு வந்து மெயினாக ஃபிசியோதெரப்பி, வேக்ஸ் தெரப்பி அந்த மாதிரி கொடுத்து சில டேப்லெட்ஸ் கொடுத்தோன்னா சரியாயிரும். சரிங்களா? நீங்கள் மற்ற ஜாயின்ஸ்லாம் வலிக்குதுன்னா அதுக்கு சில பிளட் டெஸ்ட் பண்ணி அதுதானே இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று பண்ணி பாருங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்துருந்தாங்க. வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க, லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் மேடம். திருநெல்வேலி பத்தின டவுட் இருக்கு. கண்டிப்பா உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ரமேஷ் மேடம், ஃப்ரம் வேலூர். டாக்டர் செந்தில் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க மிஸ்டர் ரமேஷ். சார் வணக்கம் சார். ஆக்சுவலி எனக்கு 25 ஏஜ் ஆகுது. சொல்லுங்க. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தூக்கத்துல யூரின் போற ப்ராப்ளம் இருக்கு. பட் இது வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துக்கல. சரிங்க. பட் இந்த ப்ராப்ளம் எதனால இருக்கு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா? இதுதான் என்னோட டவுட். இப்போயும் இருக்கா உங்களுக்கு?
இப்பவும் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும், அந்த சம்மர் சீசன் அந்த மாதிரி தான் இருக்கு. நைட் எந்திரிக்கிறீங்களா இல்ல உங்க கான்ஷியஸ் லெவல் இல்லாம இது மாதிரி போகுதா? என்னோட கான்சன்ட்ரேஷன் லெவல் இல்லாமலே போகுது சார். ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும் அதுக்கு? இல்ல, இது வரைக்கும் நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. பட் ஆக்சுவலி அது என்னன்னா இருக்குன்றதால ஹாஸ்பிட்டல் எதுவும் போகல. அதை இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கலான்ட்டு தான் கால் பண்ணிருக்கேன். சரி, இப்போ இந்த தூக்கத்துல ராத்திரி யூரின் அடிக்கடி போகுது, நம்ம கான்ஷியஸ் லெவல் இல்லாம போகுதுன்றதுக்கு ஒரு சின்ன வயசுல இருக்கும், ஒரு 12 இயர்ஸ் 15 இயர்ஸுக்கும் இருக்கலாம். பட் உங்க ஏஜுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா அப்நார்மல். கண்டிப்பா டாக்டர் போய் பார்த்து சில ஸ்கேன் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஏன் ஆகுதுன்றதை பார்க்க வேண்டியிருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து அடுத்து இப்போ 12 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப மேஜராக ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டோம். சில பிஹேவியர் மாடிஃபிகேஷன்ஸ் மைல்டாக டேப்லெட் கொடுத்து பண்ணுவோம். பட் 25 இயர்ஸில் உங்களுக்கு கான்ஷியஸ் லெவல் இல்லாமல் யூரின் போகுதுன்றப்ப 100% டாக்டரை போய் பார்த்து தேவைப்பட்டால் தலை ஸ்கேன், வயிறு ஸ்கேன் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துட்டு யோசிக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது. 100% யூராலஜிஸ்ட் போய் பார்த்து ஸ்கேன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய பிரச்சனை. ஓகே, இதுக்கு மேலே டிலே பண்ணவே பண்ணாதீங்க. நேராக யூராலஜிஸ்ட் போய் பாருங்க, பரிசோதனைகள்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற ஆலோசனை டாக்டர் உங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த அத்தனை சந்தேகங்களையுமே உங்களோட வீட்டு வரவேற்பறையிலிருந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்மளோட நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இன்னைக்கான நேரம் முடிந்தது. மறுபடியும் சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் டோஷ்லான் 6 டாக்டர்கள் 1008 கேள்விகள்.